ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். when your cold husband hates you part 20. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஆயினும் தேங்கும் நைட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க ஒன்றா. ஸோ அதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 20. ஸோ மறுநாள் காலையில் தேங் கண்ணு முடிச்சு பார்க்குறான். வாயின் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. அதுக்கும் தேங்கோட கையில் படுத்துட்டு தேங்கா இப்போ கையெடுத்தா இவ எந்திரிச்சிருவா தூக்கத்துலேருந்து. ஆனால் இவ தூங்கும்போது அழகாக இருக்காளே, எனக்கு அவளை எழுப்புறோன்னே தோண மாட்டேங்குதே அப்படின்னு அவளே பார்த்துட்ருக்கான். அவளும் கொஞ்சம் கழிச்சு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு தெரியும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தள்ளுங்க அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு திரும்பி படுத்துக்கிறா. தேங்க பார்க்குறான். அப்படி பாவி, நீ எழுச்சிடக்கூடாது, நான் எந்திக்காம உட்காந்துருந்தா என்ன தள்ளி விட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தேங்கன்றா, இருடி வரோம் அப்படின்னு தேங்க அப்படியே வாயின் வந்து தேங்க ஹக் பண்ணிவிட்டு ஏய் எந்திரி. அதெல்லாம் எந்திக்க முடியாது. இப்போ எந்திக்க போறியா இல்லையா? முடியாது, எனக்கு தூக்கம் வருது, நீங்கள் நைட்டு பண்ண வேலை அப்படி தள்ளுங்க. அடியே நான் பாட்டு சவுனேன்னு தான் இருந்தேன், எதுக்கிட்ட உம்பளுத்த நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணா? ஆமாம், எப்படி டிஸ்டர்ப் பண்ண? பின்னா பச்சைக்கு நாங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? அதான் இருடி இரு, கொஞ்ச நாளாக ஒரு தினுசாக தான் நடந்துகிட்ருக்கேன், உனக்கு இருக்குது. சரி போங்க, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பி போங்க அப்படின்னு ஹாயன் வந்து தேங்காய் துரத்தி விட்டுட்டா. தேங்கும் இருடி இரு அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளில வந்து பார்க்குறான். அவன் எந்திக்கவே மாட்டிக்கிறா. ஏய் ஆஃபீஸ் போவ வேண்டாமாடி? அதான் கிளம்பிட்டீங்களே போங்க, என்ன இது கிளப்பிட்டுருக்கீங்க, எனக்கு தூக்கம் வருது, சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க. பைத்தியமே, நீ பாட்டுக்கு இப்படி மேலே மட்டும் காமிச்சிட்டு படுத்துக்கிறதானா எனக்கு மூடாகாதான் என்ன? திருப்பி ஒரு ரவுண்டு போகணுன்னு தானே தோணும், எங்கே ஆஃபீஸ் போகணுன்னு தோண போகுது எனக்கு. அது சரி, உங்களுக்கு இது மட்டும் நல்லா தோணும். இதோ நான் பெட்ஷீட்டுக்குள்ளே போயிட்டேன், போங்க. ஏய் படி சும்மா என்கிட்ட வந்து ஒம்பழுத்துட்டு போங்க. அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போங்களே தேவம். எது இந்த ட்ரெஸ்ஸா? ஆமாம் அதான் கொடுக்க முடியாது படி. சரி நானே கொஞ்சம் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன், போங்க. சரி நான் ஆஃபீஸ் போகிறேன். போயிட்டு வாங்க, பாய்டி பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க அங்கே வந்து அமுச்சு விட்டுட்டா. தேங்கும் அப்படியே ஆஃபீஸுக்கு போதுக்கே மனசில் திரும்பி வீட்டையே தான் பார்த்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக கார்கிட்ட வரும்போது தேங்னு ஒரு சத்தம். என்ன நிமிந்து பார்த்தா வான் பால்கனியில் நின்றுட்டுருக்கா. ஏய் என்னடி இங்கே நின்றுட்டுருக்கா? அதுவும் பூரை புத்திட்டு பொடி கொடுங்க, இல்லை பொடி, யாரோ பாத்திர போகிறாங்க, ஐயோ எவ்வளோ பாத்திர போகிற, பக்கத்தில் இருக்கிற டிடி பார்க்கானா அப்படின்னு சுற்றி முற்றி தேங்க பார்க்குறா. யாரும் பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல, ஒழுங்கு உள்ள படி. ஐயோ தேங் பாய் லவ் யூ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. தேங்கும் ஐயோ கத்துறாளே, ஆஃபீஸ் போகணுமா? தேங்க திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான், ஒழுங்காக போங்க. சரி லவ் யூ டூ உமா அப்படின்னு ஃப்ளைங் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறான். வாயிலும் அதை அப்படியே கேட்ச் பிடிக்கிறாளாம். ஒன்றே லைட்டாக போகிற விலகிற மாதிரி இருக்குது. தேங்க அவ்வளோதான், உயிரே போயிடுச்சு. ஏ அப்படின்னு கத்துறான். ரிலாக்ஸ், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், போங்க தேவம் படி எங்கிட்டு அப்படின்னு அவனும் கார்லேருந்து அங்கே போகிறான். வாயன் அவன் கார் போகிற வரைக்கும் அங்கேயே தான் நிற்கிறா. தேங்கும் அதை விண்டோ வழியாக பார்த்துட்டு, அதான் அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு இருக்காளையே பைத்தியக்காரி, சரியான பைத்தியக்காரி, பைத்தியம் நீ பைத்தியம், உன்னை பார்த்து உன் கூட இருந்து எனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் போல. படி அவனை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு நேராக ஆஃபீஸுக்கு போகிறான். என்றைக்குமே தேங்க இவ்வளோ சந்தோஷமாக சிரித்ததே இல்லை. இன்றைக்கி ஆஃபீஸுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக வரான். வாட்ச்மேன்லாம் பார்க்குறாரு, நம்ம தேங்க் சார் தானா, இந்த ஆள் சிரிச்சே நான் பார்த்ததில்லை, இப்போ இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்கேன். தேங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போய் எல்லாருக்கும் குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு அப்படியே நேரம் வரும்போது அங்கே ஒரு மாதிரி தும்புறா உட்காந்துருக்கா. அவளை பார்த்தது அப்படியே தேங்க ஒரு மாதிரி சுள்ளுன்னு கோவம் ஏறுது. அப்படியே நேராக அவகிட்ட வந்து, நீ இன்னுமா இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க? ஏன் சார், நான் என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் எதுவும் உங்ககிட்ட கொடுத்தனா இல்லையா? இல்லையே, கொடுக்கலையே. அப்புறம் நான் ஏன் இந்த ஆஃபீஸ் விட்டு போகணும்? ஓ ஓகே, நீ என்கிட்ட லெட்டரில் எதுவும் கொடுக்கல, ஸோ நானே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். ஸோ இங்கேருந்து போறியா? எனக்கு ஒரு புது செக்ரட்டரியை ஆல்ரெடி மேனேஜர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னோட தேவையும் எனக்கு இல்லை. ஸோ இங்கேருந்து கிளம்பு, உனக்கு வேலை கிடையாது. சார் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா? நான் இங்கே கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே தேனாலும் என்னை மாதிரி ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க.
அண்ட் நான் உங்களுக்கு 6 இயர்ஸாக பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். என்னை விட யாராலையும் உங்களை புரிஞ்சிக்க முடியாது. நீ புரிஞ்சு கிழிச்சதெல்லாம் நான் பார்த்தேன்ல, ஒத்திட்டு போ. என் டென்ஷனை கலப்பாத, சரியா? எனக்கு நீ வேண்டாம், புரியுதா உனக்கு? நான் வேண்டாண்ணா? அப்பயே நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அமைதியாகவே இருந்தீங்க, எதுவுமே பேசலை, அப்படியே பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருந்தீங்களே. எனக்கான ஹோப்பை நீங்கள் கொடுத்தீங்கல்ல. ஆமாம், ஹோப்பு கிடிச்சாங்கப்பா. வாயை திறந்து சொன்னானா? வாயை திறந்து சொன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு வாயை திறந்து சொன்னானா? இல்லை. அப்புறம் என்ன? வெளியே போ. புரிஞ்சாலாம் நல்லா புரிஞ்சு கிழிச்சா ஓடி போ. இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு. இல்லைனா வாட்ச்மேனை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். நீ சொன்னியே 6 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன்னு. 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுற, வெளியே போகும்போது கொஞ்சம் மரியாதையோட போ. அசிங்கப்பட்டு போகாத, சரியா? புரியும்னு நினைக்கிறேன். வேலையே போ அப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் கேபினுக்குள்ளே போயிட்டான். அப்போ தான் கரெக்டாக ஜங்குக்கு வரான். இந்த செக்ரட்டரி கோமா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போகிறத பார்த்ததும், இந்தாம்மா எங்கே போகிற? வேலையை விட்டு போகிறேன். வேலையை விட்டு போறியா? ஏன்? போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஜங்குக்கு ஒன்றும் புரியலை, என்னங்க சொல்லிட்டு போகிறா அப்படின்னு. டே தேங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் மச்சான் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்கிறான். ஜங்குக்கா பாக்குறான், என்ன இந்த நாய் நல்ல நாளே சிரிக்காது, இப்போ என்ன சிரிக்குது அப்படின்னு. என்னடா மச்சான் ஒரு தினுசாக இருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு வந்த? இல்லை, திடீர்னு என்கிட்ட அசிஸ்டன்ட் வேணும்னு கேட்டால், உன்னோட அசிஸ்டன்ட் வேலையை விட்டு போகிறா, நீ தான் வேலையை விட்டு தூக்குனியா? ஆமாம், நான் தான் தூக்குனேன். எதுக்கு? என் வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா, அப்புறம் அவளை என்ன பண்ண சொல்கிற? நீ சீரியஸாவா சொல்கிற? ஆமாம். அப்போ வாணிக்கெல்லாம் தெரியுமா? எல்லாமே தெரியும். சீரியஸ்லி வாயனுக்கெல்லாம் எல்லா உண்மையும் எல்லாமே அவளுக்கு தெரியும். வாயன் எதுவும் கோவப்பட்டாலா, அடித்தாலா, சண்டை போட்டாலா, இல்லை வீட்டு விட்டு போகிறேன்னு ஏதாவது ப்ராப்ளம்? ஒன்றுமே பண்ணல. அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டா, எதுவுமே பண்ணல. ஒரு வார்த்தை கூட நீங்கள் இப்படி பண்ணிங்களா தேவன் கூட என்னை பார்த்து கேட்கல. இட்ஸ் ஓகே தேவன், இட்ஸ் பாஸ்ட் அப்படின்னு விட்டுட்டா. அங்கே நிற்கிறாடா வாயன் அவ அப்படிடா கொடுத்து வச்ச மச்சானி. சரி இந்த லிஸ்ட்டு அப்படின்னு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு நான் லிஸ்ட்டை கொடுக்குறான். தேங்கும் அதை பார்த்துட்ருக்கான். இங்கே வாயனா அவள் பாட்டுக்கு நல்லா தூங்கி எந்திக்கிறா. திடீர்னு வீட்டில் ஏதோ சத்தம் கேட்குது. கீழே வந்து பார்க்குறா. அப்படியே சீன் கட் ஆகுது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தேங்கும் சேர்றா மச்சான், ஈவினிங் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன். என் பொண்டாட்டி வர எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பா. நடத்து. ஒரு காலத்தில் இந்த பிள்ளைய பிடிக்கல அப்படின்னு அப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா, இப்போ என்ன? அது அப்போ இப்போ எல்லாம் வேற, எல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் அவனை பார்க்குறதுக்கு. நேராக வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு கதவை தட்டுறான். யாருமே திறக்கலை. என்ன கதவை தட்டினாலே ஒடி வந்து திறப்பாளே, ஆளக்கானுமே அப்படின்னு அவனே கதவை திறக்கிறான். பார்த்தா கதவை திறந்து தான் இருக்குது. கதவை திறந்து போட்டு என் முன்னாடி எங்கே போனா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய் சுற்றி முற்றி பார்க்குறான். வாயனை காணமே இல்லை. உன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, பட் வாயனை காணோம். வான் பாத்ரூமில் இருக்கியா? வான் எங்கே போனா? வான் விளையாடுறியாடி? ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறியா? அடிச்சு போடுவேன், கேவலமாக பண்ணாத அப்படின்னு மறுபடியும் சுற்றி முற்றி பார்க்குறான். வாயனை காணவே இல்லை. முழு வீட்டையுமே 3 வாட்டி சுற்றி பார்த்துட்டான். வாயனை இல்லை. சரி என் தங்கச்சி கால் பண்ணி பார்ப்போம், அங்கேருந்து போயிருப்பாளா அப்படின்னு கால் பண்ணி தங்கச்சிட்ட கேட்குறான். வாயன் வந்தாளா? என்னன்னா நீ நேரம் கால் பண்ணி என்ன கேட்டுட்ருக்க? வாயன் எதுக்கு நேரம் வீட்டுக்கு வர போகிறா? அவளாம் வரலையே. நீ சீரியஸாக சொல்கிறியா? நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? வாயன் உண்மையாக வரல. ஏன்னாச்சு? இல்லை வாயனை காணோமா? என்ன சொல்கிற நீ? ஆமாம், நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்து வீட்டில் பார்த்தேன், வாயன் காணோம். ஆனால் நீ நல்லா தான் சொல்கிறியா? வீட்டில் எதுவும் லெட்டர் இருக்கான்னு பாரு. ஏன்னா வான் காணாமல் போயிட்டாளா, இல்லைன்னா உன்னோட எக்ஸோட விஷயம் தெரிஞ்சு கோவப்பட்டு வீட்டை விட்டே போயிட்டாளா? இல்லடி, அவன் நல்லா தாண்டி பேசினா. அவள் அப்படி போகிற ஆள் கிடையாது. அவன் நேற்று என்கிட்ட நல்லா தானே பேசினா, எப்படி போவா? இல்லை, நீ வான் போக மாட்டாதான். அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. வானை காணும். சரி இரு, நான் வரேன், நீ ஒரு எதுக்கு போலீஸெல்லாம் கூப்பிடு அப்படின்னு
தங்கச்சி காலை கட் பண்ணிவிட்டு அவளும் அங்கே அவசரமாக கிளம்பிட்டுருக்க. தேங்க் இங்கே மண்டையெல்லாம் வலிக்குது, என்ன பண்ணனே தெரில, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தேங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி பயமாக ஃபீல் பண்ணுறான். ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிக்குது. அவனாலே என்னன்னு புரிஞ்சுக்க முடில. நேராக போலீஸ் தான் கால் பண்ணுறான். எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. ஜங்கு ஓடி வந்து பார்க்குறான். தேங்க் ஒரு மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்கான். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? தெரிலடா, அவளை காணோம்டா. சரி இரு, எங்கேயாவது வெளியிலே எங்கேயாவது கடைக்கடிக்கு போயிருப்பாங்களா? அவள் அப்போல்லாம் போகவே மாட்டாடா. காணோம்டா அவளை. பயமாக இருக்குடா. நீ ஒன்றும் பயப்படாத. அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க. நீ பயப்படாத சரியா? டே பச்சா சீரியஸாக எனக்கு பயமாக இருக்குடா. எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குதா. ஒன்றுமே புரியலடா. எங்கடா போயிருப்பா அவள்? நான் ஆஃபீஸ் இன்னைக்கு போயிருக்கூடாது, நான் வீட்டிலே இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் போயிருந்துருக்கக்கூடாது, இங்கே இருந்திருக்கணும், வான் கூட இருந்திருக்கணும். இல்லை அவளையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கணும். அவளை தனியாக விட்டுருக்கக்கூடாதுல்ல. அவளை காணோம், எங்கடா போயிருப்பா? டே இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கடா. இருடா, அப்போ போலீஸ் வந்துட்டாங்களா, கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத ப்ளீஸ், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு எல்லோரும் தேங்காய் சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா வானை கண்டுபிடிக்கிறத விட தேங்காய் சமாளிக்கிறதா பெரிய விஷயமா இருக்குது. ஜங்குக்கு தான் தேங்காய் பிடிச்சிட்டு, சார் எதுவும் டீட்டெயில்ஸ்? நாங்கள் அவங்களோட மொபைல் சிக்னல் ட்ராக் பண்ணலான்னா மொபைல் வீட்டில் தான் இருக்குது. அப்போ வெளியே எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி கிட்னாப் யாராவது பண்ணியிருக்கலாம். கிட்னாப்பா? யார் பண்ணியிருப்பா அப்படின்னு யாருக்குமே தெரியல. யாரா பண்ணியிருப்பா அப்படின்னு சுற்றி முற்றி தேடிட்டு தான் இருக்காங்க வாயனை. அப்போ தான் கரெக்டாக தேங்கோட மொபைலுக்கு கால் வருது. தேங்கும் கால் அட்டன் பண்ணுற நிலமையிலே இல்லை. அவன் ஜங்கு கிட்ட கொடுத்து, நீ ஏன் பேசுடா, யாருன்னு கேளு. சரி, ஹலோ, யார்? நீ யார்? நான் யாரா? இது தேங்கோட ஃபோன் தானே? நீ யார்? ஓ ஜங்குக்கா, என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், பக்கத்தில் இருக்க தேங்கிட்ட ஃபோனை கொடு. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்ன விஷயம்? நீ யார் ஃபஸ்ட்டு? எதுக்கு கால் பண்ணுற? இவ்வளோ தும்புறா பேசுகிற, நீ யார்? இருப்பா இரு, உன் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்கிட்ட ஃபோனை கொடு, பதில் தன்னால் கிடைக்கும். என்ன சொல்கிறா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல், டேய் உன்கிட்ட தான் பேசணுமா? யார்? தெரியலடா, பேசு. ஸோ ஹலோ, யார்? என்ன யாரெல்லாம் கேட்குற? என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடி பார்ப்போம். அந்தளவுக்கா என் வாய்ஸ் உனக்கு ஃபெமிலியராக இல்லை? இல்லை இந்த வாய்ஸ், சரி உனக்கு என் வாய்ஸ் தான் கேட்கல, இந்த வாய்ஸ் அது கேட்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் கேட்குது. தேங்க எங்கே இருக்கீங்க? தேங்க காப்பாற்றுங்க தேங்க அப்படின்னு ஒரு சத்தம். அவ்வளோதான், தேங்க ஒன்றுமே புரியல. வாயின் அப்படி கத்துறான் ஃபோனில். சுற்றி இருக்கிற போலீஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தேங்க தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கா என்னது பயனா, என்னடா சொல்கிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தேங்க கத்துறான். வாயின் எங்கடி இருக்குன்னு கத்திட்டு இருக்கும் போது அடுத்த வாய்ஸ், பாடுறா 6 வருஷமாக கூட இருக்கேன், என் குரல் தெரியல. கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆகுது, அவள் வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்குதோ? ஏய் இவ்வளோதாண்டி, யார் நீ? நீ அப்போ செக்ரட்டரி தானே? 6 வருஷம் நடந்து கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டேப்பா, நான் தான். வாயினுங்க, வானை என்ன பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணி வச்சுருக்கணும்? என்னை வேலையை விட்டு தூக்குனீல, அதான் பொண்டாட்டியை தூக்கிட்டேன். எப்படி 6 வருஷமாக உனக்கு நாயா அப்பையா பார்த்துருக்கேன், ஒரு செகண்டை வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டில்ல? அவ்வளோ ஈஸி? உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. அதான் நீ என்னைய வேலையை விட்டு தூக்குனீல, நான் பொண்டாட்டியை தூக்கிட்டேன். எப்படி கொன்றுவண்டி ஒன்றா? நீ கிழிச்ச முதல்ல மூடிக்கிட்டு உன் ஒய்ஃபை காப்பாற்றுற வேலையை பாரு. உனக்கு இன்னும் நான் நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நீ உன் பொண்டாட்டி கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நான் உன்னோட பொண்டாட்டியை கொன்றுவேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா உனக்கு? உன் ஒய்ஃபை கொன்றுவேன்னு சொன்னேன். உனக்கு டைம் காலையிலக்குள்ளே தான், காலையில் வரைக்கும் உன் ஒய்ஃபை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? அடச்சை, காசெல்லாம் எனக்கு வேணாம். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கிழிக்க முடியாது. எனக்கு அந்த காசு மேலெலாம் ஆசை இல்லை, ஊ மேலே தான். எனக்கு ஊ மேலே தான் வேணும்னா இப்போ லவ் யூன்னு சொல்லு,
அவன் பொண்டாட்டியை விட்டுரு. ஆனாலும் அவளை விட்டால் திருப்பி அவள் தான் வேணும்னு கேட்பியோ? இல்லை அவன் பொண்டாட்டி கொன்றவா? ஏன்னா எனக்கு நீ தானே வேணும் அப்படின்னு அவள் சைக்கோ மாதிரி பேசுகிறா. தேங்காய் நானே பெரிய சைக்கோ, நீ என்னடி ஏன்ட்டு இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதில் பார்த்துட்ருக்கான். அவன் என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் மூட்டு ஃபோனவே காலையிலக்குள்ளே கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டா. எனக்கு ஒன்றும் புரியல. போலீஸ்கிட்ட போய் இந்த நம்பரை ட்ராக் பண்ணிங்களான்னு கேட்கும்போது, சார் அது லேண்ட்லைன் நம்பர் சார், யாரோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடையில் தான் கால் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கடைக்கு போய் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சோக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. சி லேட்டர்.